அப்படி ரியல் கேரக்டராக இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மறைமுகமாக ஒரு போலித்தனமான ஒரு போஸ்ட்டில் நம்ம லைக் எதிர்பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இப்போ எப்படி வந்து நிற்கிதுன்னா, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணால் லைக் அதிகமாக வருங்கிறதுக்காக தன்னுடைய என்ன சொல்கிறது, அவங்க ரியலாக இல்லாமல் கொஞ்சம் ஃபேக்காக ஃபீல் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. அது மீடியாவுக்கு அப்புறமா லேட்டராக தான் வருது. நம்ம போடுற ஒரு வீடியோ நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஆசை, அப்படி பார்க்க வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத இப்படி இப்படி எல்லாமே அது பிஸ்னஸ் ஆகுது. அதுக்கப்புறம் காசு கொடுத்தா அதுக்கப்புறம் நிறைய பேர் இது அப்படின்னு ஒன்று பிஸ்னஸ் ஆகுது. ஸோ மனுஷ மைண்டு ஒரு பணத்தை நோக்கி போகுது, ஃபேமை நோக்கி போகுதுங்கிற ஒரு கான்செப்ட்டு. அதில் ஒரு 2 பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் அந்த அந்த ஒரு எமோஷனும் அந்த ஒரு கோவமும் எப்படி வந்து அவங்கள வேறு மாதிரி மாற்றுதுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இந்த படம். ஸோ எனக்கு ரொம்ப ரியலாக தோணுச்சு, ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஒரு விஷயமா தோணுச்சு. அதனால இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்குமே இப்போ ஒரு மியூசிக் பண்ணுறதுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா, சும்மா வெறுமனே ஒரு 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 இன்ட்ரோ, ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ, ஒரு ஃபைட்டு,